இதுல இன்னொரு எக்ஸ்டென்ஷன்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பயம் வந்து சில நேரம் வந்து ஐயோ ஜாம்பவான்கள் இருக்காங்களே, யாரா இருக்காங்களே, நம்ம சினிமாவில் இப்படிலாம் பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, அந்த அறிவு இருக்கா, நம்ம இந்த அறிவு இருக்கா, எல்லாமே அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்ப எனக்கு அது அதிகமாகவே உண்டு. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம், எல்லாமே அந்த இது. ஒரு நாள் ஒரு கிளாரிட்டி வந்துச்சுன்னா, எனக்கு சினிமா தெரிய வேண்டாம், எனக்கு கிராஃப்ட் தெரிய வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தெரிய வேண்டாம், என் கதை தெரிஞ்சா போதும். என் கதை நான் தான் ராஜா. என் கதையில வாட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என் கதைக்கு அது தெரிஞ்சா போதும். என் வேர்ல்டு என்ன, நான் என்ன நினைக்கிறேன், அதெல்லாம் நிறைய நான் எழுது. என் கேரக்டர் என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது, அது எழுது. கிச்சுக்காக வரட்டுமே, என் கதை நான் சொல்லுவேன். எனக்கு சினிமா உங்களுக்கு எனக்கு லென்ஸுக்கு தெரியாது, ஆனா என் கதை எனக்கு தெரியும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தா எவனமா சமாளிக்கலாம். யாரும் இங்க வந்து உனக்கு குழப்ப வருவாங்க, என் கேரக்டர் பண்ணாது, என் கேரக்டர் பண்ணும், என் கேரக்டர் பேசாது, என் கேரக்டர் பேசும். அப்போ நீ டெபிள்ஸ் அட்வொகேட்டா இருந்து அதுக்கு என்ன உழைப்ப போட்டியா முதல்ல அதை முடிவு பண்றதுக்கு. நீ சும்மா நான் எழுதுறேன்டா அப்படிதான்டா அப்படின்னு சும்மா எழுத கிடையாது. அதுல எனஃபா போட்டால் உனக்கு ஒரு நாள் தோணும், இந்த உலகத்தை என்னை விட எவனும் சொல்ல முடியாது. இந்த கதையை மட்டுமே எதுவுமே அந்த நம்பிக்கை வரும்போது நமக்கு நான் இதுல என்னன்னா எப்படி நான் பழக்கப்பட்டிருக்கேன்னா, இதோடைய ஆப்போசிட்ல பழக்கப்பட்டிருக்கேன். ரீமேக்